நம்ம இன்றைக்கி வாயில் வச்சதும் கரையிற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே ரொம்பவே ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s சென்னா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இங்கே உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை நாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவு வர தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாமல் தண்ணி எவ்வளோ தேவைன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து கொஞ்சம் முடிஞ்சளவு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். நாம் தேங்காய் அளந்த அதே கப்லேயே 3/4 கப் அளவு வர வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் தேங்காய் அளந்துக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இதை கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை கரைக்கிறதுக்கு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு பதம் எதுவும் தேவையில்லை. தூசு மண் எல்லாம் வெள்ளத்தில் இருக்குங்கிறதுனால அதை வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் நாம் இதை கரைச்சி எடுத்துக்கிறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 7-8 போல் முந்திரி பருப்பு எடுத்து அதை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த தேங்காய் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெய்யோட ஒரு 1/2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு தேங்காய்க்கு 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்தோன்னா இந்த ஸ்வீட் நமக்கு நல்ல இனிப்பாக இருக்கும். இனிப்பு கம்மியாக தேவைன்னு நினைக்கிறவங்க 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இதை கரண்டி வச்சு ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காயும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும். அது வரைக்கும் நாம் அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஒரு கேசரி பதத்துக்கு கொஞ்சம் திக்காக வரும். நெய் நல்லா அதிகம் சேர்த்து சாப்பிட பிடிக்கும்னா இதில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ரொம்ப அதிகம் வேண்டான்னு நினைக்கிறவங்க இப்போது நெய் சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு சேர்த்த 2 ஸ்பூன் நெய் மட்டுமே போதும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது. எனக்கு நிறைய நெய் சேர்த்து சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்ததுனால நான் நிறைய நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததை விட நல்லா நமக்கு திக்காகி வந்திருக்கு. கலரும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பாருங்கள், இது நல்லா ஒரு கேசரி பதத்துக்கு வந்திருக்கு. இந்தளவு வந்ததுக்கப்புறமா நாம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை உள்ளே சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.